உங்களோட வீடு நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடம். அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய வீடு அல்லாம இன்னவருடைய வீட்டுள்ளுக்கு நீங்கள் நுழைய முந்தி செய்ய வேண்டிய 2 கடமைகள் இருக்கிறது. 2 அமல் செய்ய வேண்டும். செஞ்சதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள போக வேண்டும். அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான், ஹத்தா தஸ்தஅனிசு. ஹத்தா தஸ்தஅனினு அல்ல, ஹத்தா தஸ்தஅனிசு. உலமாக்களுக்கு வித்தியாசம் விளங்கும். ஒன்றிருக்கிறது அனுமதி வழங்குகிறது, இன்னும் ஒன்றிருக்கிறது மனம் நிறைய அனுமதி வழங்குகிறது. ஒன்று வாயால் அனுமதி தாரது, இன்னும் ஒன்று இருக்கிறது உள்ளம் நிறைய அனுமதி வழங்குறாங்க. அல்லாஹ் சொல்றான், வாயால் அனுமதி மட்டுமல்ல, உள்ளத்தால் அனுமதி தந்தால்தான் அந்த வீட்டுக்குள்ள நீங்க போக வேண்டும். ஒன்று இருக்கிறது நல்லக தெரியும். நோன்பு காலத்துல, ரமதானுடைய காலத்துல எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. காலையில 10 மணி வரைக்கும் நாங்க தூங்குவோம், 10 மணி வரைக்கும் நாங்கள் உறங்குவோம். அது கூடும் கூடாது பேச வர இல்ல, விளங்க சொல்லுகிறேன். 10 மணி வரைக்கும் தூங்குகிறோம். ஒருவர் கைத்து 7 மணிக்கு கதவை தட்டுகிறார். உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் வாயால, உள்ளத்தால் கிடைக்க மாட்டாது. அனுமதி கிடைக்கும் வாயால, உள்ளத்தால் அனுமதி கிடைக்க மாட்டாது. உள்ளத்தால் உங்களுக்கு உங்களை பார்த்து மதுவா செய்வாரு. அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்ல, உங்களுக்கு அனுமதி உள்ளத்தாலையும் கிடைக்க வேண்டும், வாயாலையும் கிடைக்க வேண்டும். ஹத்தா தஸ்தஅனிசு. அவர்களுக்கு ஒரு உன்சத், நீங்க வருவதை கொண்டு அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி, உங்களை அங்கே உட்கார வைப்பதை கொண்டு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட அனுமதிக்கு பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழைய வேண்டும். அது மட்டுமல்ல, ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. 2வது 3 முறை அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு நுழையலாம். அது எந்த மகண்ட வீடாக இருந்தாலும் சரி, எந்த மகண்ட வீடாக இருந்தாலும் சரி, எந்த பேரப்புள்ளைய வீடாக இருந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் சின்னத்திலிருந்தே ஒன்றிக்குத்தான் வாழ்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், இதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றாட பெரியார்களே, உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழல் எங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க வாழுகிறோமா? எனவே தான் இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரத்து நூறுடைய இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்றான் சிறார்களை பற்றி. வீட்டுள்ளுக்கு பல அறைகள் இருக்கிறது. மூத்த மகளுடைய அறை, 2வது மகளுடைய அறை, 3வது மகளுடைய அறை, மகண்ட ரூம், இப்படியாக ரூமாக நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு ஒரு ரூம் கட்டியிருக்கிறோம். கூடும் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க செயல். இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைக்கு வீடுகள் ரூம்களை கட்டி இருக்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரே கட்டில நாங்க ஏழைகளாக இருக்கிறோம். நாங்க இப்படித்தான் வாழ விரும்புகிறோம். ஒரே ரூமுள்ளுக்கு எல்லாரும் வாழ்வதல்ல, ஒரே அறையில நாங்க படுப்பதல்ல, அதை இஸ்லாம் வரவேற்க இல்லை. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா, இது ஒரு பிரபல்யமான ஹதீஸ், அனைவருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ். நாம சொல்லுவோம், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி, உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழும்படியாக நீங்க சொல்லுவோம். தொழுகைக்காக வேண்டி அவர்களை அழைத்துக் கொண்டு வாங்குவோம். தொழும்படியாக நீங்கள் பணியுங்கள், சொல்லுங்கள். இதா பலவு சபான், அவர்களுக்கு 7 வயதாகிவிட்டால் தொழும்படியாக பணியுங்கள். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, வாப்பக்கு கடமை தொலை வைப்பது. 7 வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, 7 வயசு புள்ளைக்கு ஆகிட்டா அந்த புள்ளைய தொலை பழக்கிறது வாப்பட கடமை, வாப்பட பொறுப்பு. வாப்பா புள்ளைய அழைத்துக் கொண்டு சுபகுக்கும் வரத்தான் வேண்டும். என்னோட புள்ளைய சுபகுக்கும் 7 வயசு புள்ள பள்ளிக்கு சுபகுக்கும் வரத்தான் வேண்டும். 10 வயதாகிட்டுதா அந்த புள்ள தொலை இல்லட்டி லேசா 2 அடி அடிங்கோ, லேசா 2 தட்டு தட்டுங்கோ. காயப்படுத்துறதல்ல, பெல்டா அடிக்கிறதல்ல, வயர முறுக்கி அடிக்கிறதல்ல, 2 தட்டு கையால் அடிக்கி பார்க்கிறது. தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாக தொலைப்போக வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு அவர்களை தொலை பழக்குங்கோ. ஹதீஸ் முடியல. அடுத்த துண்டையும் பாருங்க, அடுத்த துண்டையும் பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃபர்ரிகூஹும் ஃபில் மவாஜி, 7 வயதாகிவிட்டால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க வையுங்கள், பிரித்து படுக்க வையுங்கள். ஒரே கட்டில நானா தம்பிய படுக்க வைக்க வேண்டாம், ஒரே கட்டில் தாத்தா தங்கச்சை படுக்க வைக்க வேண்டாம், அவர்களை பிரித்து படுக்க வையுங்கள் என்று சொல்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள், அந்த ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள்.
படுக்கையில் சிறார்களை 7 வயதாகிவிட்டால் குழந்தைகள் பிரித்து படுக்க வைக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இவைகளை எல்லாம் நாங்கள் எப்ப ஹயாத்தாக்க போகிறோம்? இவைகளை எல்லாம் நாங்கள் எப்ப கடைபிடிக்க போகிறோம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அறையுள்ளுக்கிருந்த அறையுள்ளுக்கிருந்த ஒரு அறைக்குள் எப்படி போக வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லயஸ்தஅதின்கும் உங்களிடத்தில் அனுமதி கோரிக்கொள்ளட்டும், அனுமதி எடுத்துக் கொள்ளட்டும். வீட்டுள்ளுக்கு எப்பயும் 2 கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சர்வன்ட், அந்த காலத்தின் அடிமைகள், இந்த காலத்தில் இருக்கிறாங்க சர்வன்ட். வீட்டுள்ளுக்கு சர்வன்ட் கேர்ள் இருக்கிறார், அவ எல்லா ரூமுள்ளுக்கும் போவா, அந்த ரூம சுத்தப்படுத்துவா, இந்த ரூம சுத்தம் செய்வா, அந்த ரூம சுத்தம் செய்வா, எல்லா ரூமுள்ளுக்கும் போய் அவர் ரூம கிளீன் பண்ணுவா, ரூம மேக்கப் பண்ணுவா. இது அவட பொறுப்பு. 2வது ஒருத்தர் இருப்பார் வீட்டுள்ளுக்குள்ள சின்ன புள்ள, பாலிக ஆகி இல்ல, பருவ வயதை அடையல்ல, 15 வருஷம் பூர்த்தியாக பாலிகாக இல்ல, ஆனால் பால் உணர்வு இருக்கிறது. ஆண் பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றிய விளக்கம் இருக்கிறது, அந்த ஞானம் இருக்கிறது. இன்றைக்கு பாடசாலைகளில் அது பாடமாக படிப்பூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கல்வி ஞானமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைக்கு வந்த உணர்வுகளை பற்றி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த அடிமை பெண்களுக்கும் அந்த சர்வன்ட்டுக்கும் நீங்க சொல்லுங்கோ, அவங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பால் உணர்வை பற்றி விளப்பம் உள்ள அந்த சிறார்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ. வாப்பட அறையுள்ளுக்கும் போவதற்கு முன்னால கதவை தட்டி அனுமதி எடுத்துக் கொண்டுதான் உள்ளே போக வேண்டும். அன்புக்குரிய சங்கையானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உம்மட ரூமுள்ளுக்கு போக அனுமதி கேட்க வேண்டும், வாப்பட அறையுள்ளுக்கு போக அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாங்கள் வாழுகிறோம். வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். வாப்பா இருக்கிற நிலை, வாப்பா இந்த கோலத்தில் இருந்தார் என்பதை குழந்தைகள் பார்க்கக்கூடாது, உம்மா இந்த நிலையில் இருந்தார் என்பதை குழந்தைகள் பார்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லி தந்த அழகான புத்திமதிகள் இவைகள். வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய வீடுகளில் இவைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டால் தான், கடைபிடிக்கப்பட்டால் தான் நாங்கள் உண்மையான இஸ்லாத்தில் வாழுகிறோம், உண்மையான முஸ்லீம்களாக வாழுகிறோம். இல்லை என்றிருந்தா இன்றைக்குள்ள நிலம் என்ன தெரியுமா? வாப்பா உம்மா கூட்டம், குடும்பம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து எந்த காரியத்தை பெட்ரூமுக்கு கதவை மூடிக்கொண்டு திரையை போட்டுக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு கணவன் மனைவி மேற்கொள்றாங்களோ அதை இன்றைக்கு பப்ளிக்காக உட்கார்ந்து பார்க்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஆ, கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான் அந்த முஹர்ரம் ஜினா, ஜினா வெளியாகிவிடும், ஜினா வெளியாகிவிடும், ஜினா அப்படியே பப்ளிக் ஆகிவிடும். இன்றைக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வரோணம் என்றால் எனக்கு என்று சொல்லி ஒரு வீடு இருக்க வேண்டும். அந்த வீடு கொழும்புல தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, ஏந்த பைனான்சியல் கெப்பாசிட்டி, ஏந்த பணத்துக்கு ஏற்ப, எனக்கு அல்லாஹ் தந்த வசதிக்கு ஏற்ப, இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லித்தான். மனைவியோட கெப்பாசிட்டிக்கு அல்ல, உங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்க வீடு கொடுக்க வேண்டும், வீட்டில் அமர செய்ய வேண்டும். பாதுகாப்பான இடத்தில் குழந்தைகள் வளர்க்கப்பட முடியும். இங்கே நல்ல குழந்தைகள் உருவாகுவார்கள், நல்லதை பேசுவார்கள், நல்லதை பார்ப்பார்கள், நல்ல பக்கத்து வீடு, நல்ல நண்பர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இருப்பிடங்களில் தான் எங்களுடைய குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இருப்பிடங்கள் அமைக்க வேண்டும். இது மிக முக்கியமான அம்சம். புகாரி ஷரீஃப்ல கிதாபு பைத்துல் ஹலா என்று சொல்லக்கூடிய ஆதாபுல் ஹலா, அதாவது வெளிவாசலுக்கு போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பற்றி பேசக்குள்ள இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை ரிவாயத் செய்றாங்க. சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆரம்ப காலகட்டத்தில் வீடுகள்ல டாய்லெட் வசதி இருக்கல்ல. இது நான் சொல்ல இல்ல, புகாரி ஷரீஃப்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க. ஆரம்ப கட்டங்கள்ல வீடுகள்ல டாய்லெட்ஸ் இருக்கல்ல, வீடுகள்ல வாஷ்ரூம் இருக்கல்ல. ஆண்கள் பெண்கள் சிறார்கள் தேவைப்பட்டா பாலைவனத்திற்கு போக வேண்டும், பப்ளிக்கு தான் போக வேண்டும், வெளியே தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இருந்தது. அதுக்கு அந்த கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சொன்னாங்க, நீங்க வெளியே போகக்குள்ள
கட்டம் கட்டமாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக மாற்றினாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, இந்த பக்கம் ஆண்களுக்கு, இந்த பக்கம் பெண்களுக்கு. இங்க ஆண்கள் போகக்கூடாது, இங்க பெண்கள் போகக்கூடாது. இடத்தை இரண்டாக பிரித்தார்கள். இடத்தை இரண்டாக பிரித்தார்கள். இந்த கல்யாண ஹால் இருக்கிறது போல மேல ஆண்கள் கீழே பெண்கள், கீழே பெண்கள் மேல ஆண்கள் என்று சொல்லி செப்பரேட் பண்ணிருக்கிறது போல ஆரம்பத்தில் பைத்துல் ஹலா டாய்லெட் வசதி வீட்டுக்குள் இருக்கல, ரெண்டு பக்கம் இருந்துச்சு. ஒரே பாலைவனத்தை ரெண்டாக பிரிச்சாங்க. இந்த ஏரியா லேடிஸ், இந்த ஏரியா ஜென்ஸ். மூணாவது கட்டம் வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொல்லுவது மிக தெளிவாக இருக்கிறாங்க. மூணாவது கட்டம் வருகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை பார்த்து நீங்க முடியுமான அளவு இரவையில தான் போக வேண்டும். நீங்க பகல்ல போறத தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு? குக்கரிங் கிளாஸ் அல்ல, வால் பேசுக்கு அல்ல, நேச்சுரல் கோல், இயற்கையாக வரக்கூடிய ஒன்று. வெளிவாசலுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். சொன்னாங்க பெண்களே, நீங்க முடியுமான அளவு இரவு நேரத்தில் வெளியே போறது ஆக்கிக்கோங்கோ, அந்த பழக்கத்துக்கு நீங்க உங்களை ஆக்கிக்கோங்கோ என்று சொல்லி படித்தாங்க. நாலாவது கட்டமாகத்தான் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே, உங்களுடைய இருப்பிடங்களுக்குள்ளேயே நீங்க உங்களோட மலசல கூடங்களை தயாரிச்சுக்கோங்கோ என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, தந்த மனைவிமார்களுக்கு செய்தும் கொடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் இந்த டாக்டர் வீட்டுக்கு மேல ஏறி இருந்தேன். ஹஸ்ஸாவுடைய வீட்டுக்கு மேல, வீட்டு கூரை கொஞ்சம் ரப்பியார் செய்யணும், வீட்டு கூரையை ரப்பியார் செய்ய நான் மேல ஏறி இருந்தேன். கீழே பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வாஷ்ரூமை பாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. தந்த வாஷ்ரூமுக்கு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள டாய்லெட் வச்சாங்க. ஏன் காரணம் என்றால் எங்களோட மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, சங்கையானவர்களே, இவைகள் அனைத்தும் இஸ்லாம் இந்த முழு இஸ்லாத்தை என்கிற வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருப்பவைகளை மறந்து விடுங்கள், நடந்தவைகளை மறந்து விடுங்கள். இதுக்கு பிறகு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்? எப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் எங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? நல்ல ஒரு சந்ததியை எப்படி உருவாக்க முடியும்? நல்ல ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவது மிக முக்கியமான விடயம், இது ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இருக்கிறது. வீடு கட்டுவதற்காக வேண்டியே சிலர் சம்பாதிக்கிறார்கள். சம்பாதிச்சு 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 வீட்டைத்தான் கட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வீடு கட்டுறாங்க எந்த அளவுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில இந்த வீடு தான் அவன் நரகம் போறதுக்கு காரணமாக அமையும். கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் அதை கட்டியவனுக்கு நாசமாகத்தான் இருக்கும், அதை கட்டியவனுக்கு நாசமாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் கட்டிடம் கட்டி நிரந்தரமாக ஆண்டவர்கள் அல்ல, கட்டிடங்களை கட்டி மற்றவர்களுக்கு ஆட்சி செய்ய கொடுத்து விட்டு வந்தவர்கள். தாஜ்மஹால் கட்டினோம், முஸ்லீம்கள் கட்டினாங்க. இன்னைக்கு எங்களை கையில் அது இல்ல, நாங்கள் அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸ்பெயின்ல குருத்துபா இருக்கிறது. முஸ்லிம் குருத்துபா உலகத்தில் இருந்த ஆகப்பெரிய பள்ளி, ஆகப்பெரிய பள்ளி வாசல், ஆச்சரியமான பள்ளி. அங்க இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுடைய இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் கட்டிடத்துறையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருந்தார்களா என்பதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். ஆனா அந்த பள்ளி இன்றைக்கு எங்க கையில இல்ல. அந்த பள்ளி இன்றைக்கு பள்ளியும் அல்ல, அந்த பள்ளி உள்ளுக்கு போர்ட் போட்டு இருக்கிறாங்க. முதலாவது உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும் பொழுது இந்த பள்ளி உள்ளுக்கு நாங்க உங்களை தொழ அனுமதிக்க மாட்டோம், வந்து பார்த்துட்டு போங்கோ. நீங்க கட்டின பள்ளி இன்றைக்கு எங்களுக்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள பள்ளி கட்டிட்டு மௌத்தாகல்ல. நபியுடைய பள்ளி எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெயில் காலத்துல, கோடை காலத்துல சுஜூது செஞ்சா நெற்றியில மண் ஒட்டிக் கொள்ளும். மழை காலத்துல சுஜூது செஞ்சா நெற்றியில சேறுபடும். இதுதான் நபியினுடைய பள்ளி. பள்ளி கற்றோம், ஆனா சுபகுடைய தொழுகைக்கு ஆக்க மக்களை காணும். பள்ளிக்கு செலவழிக்கிறோம், சுபகுடைய தொழுகைக்கு மக்களை காணும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன குல்ல பினாஇன்
أما إن كل بناء وبال على صاحبه إلا ما لا أي إلا ما لا بد منه எது உனக்கு அவசியமாக தேவையோ அதை தவிர எதையுமே கட்டப்பைக்கிறாரே வாப்பா அது உனக்கு நாசமாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. ஆது கூட்டம் இன்றைக்கு வைத்து பார்க்கலும் சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பக்கமாக பார்க்கலும் வடபகுதியில பார்க்கலும் எந்த அளவுக்கு சொன்ன ஆறு கூட்டம் வாழ்ந்தார்கள். மலைகளை குடைந்து குடைந்து கட்டினார்கள். அவருடைய வீடு எப்படி இருந்தது, அந்த வீட்டுக்குள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய பாராளுமன்றம் இப்பையும் இருக்கிறது. அல்லாஹ் வைத்திருக்கிறான். வைத்து பாருங்கோ. பொய்ப்படுத்தியவர்களுடைய நிலைமைகளை பாருங்க. வைத்து அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஆது கூட்டம் மலை உச்சியில வைத்து வீடு கட்டுவாங்க. அடையாளமிடப்பட்ட இது இன்னாருடைய வீடு, இது இன்னாருடைய மாளிகை, இது இன்னாருடைய பலஸ் என்று அடையாளமிடப்பட்ட வீடுகளை நீங்கள் மலை உச்சியில கட்டுறீங்களா? நீங்க நிரந்தரமாக வாழ வந்திருக்கிறீங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த வீடு உனக்கு நரகத்துக்கு காரணமாக அமையும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டுக்கு மத்தியில பேலன்ஸ். எனக்கு அவசியமான தேவையான வீட்டை நான் கட்டுவேன், அனாவசியமாக செலவழிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட வீடுகளை, அப்படிப்பட்ட இருப்பிடங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்து எங்களுடைய மானம் மரியாதையை பாதுகாத்து எங்களுடைய சிறார்களுடைய வீடை பாதுகாக்கக்கூடிய அழகான வீடுகளையும் அழகான இருப்பிடங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தருள்வானாக. வறுமையை விட்டு பாதுகாப்பானாக, வறுமையை விட்டு பாதுகாப்பானாக, வறுமையை விட்டு பாதுகாப்பானாக. உலகத்திலே யாரெல்லாம் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. இந்த உம்மத்துக்கு எளிமையான வாழ்விலே பிரியத்தை ஏற்படுத்துவாயாக. யாருக்கெல்லாம் இருப்பிடவில்லையோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் இருப்பிடத்தை கொடுத்துடுவாயாக. யாருக்கெல்லாம் இருப்பிடவில்லையோ யா அல்லாஹ் அவர்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்துடுவாயாக. தகுதியான அழகான இருப்பிடத்தை கொடுத்துடுவாயாக. மானம் மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இருப்பிடத்தை நசீபாக்கிடுவாயாக. குழந்தைகளுடைய இல்முக்கும் தீனுக்கும் அஹ்லாக்குக்கும் ஆரோக்கியமான இருப்பிடங்களை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله على من لا تخالطه الظنون. الحمد لله على من لا يصفه الواصفون. الحمد لله الذي لا يتغيره الحوادث. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. عباد الله، أوصيكم وإياي بنصيب تقوى الله. وحدوا الله تعالى، فإن التوحيد رأس الطاعات. واتقوا الله تعالى، فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجراه. وقد قال النبي صلى الله عليه وسلم: ألا إن أخوف ما أخاف عليكم شيئان: طول الأمر واتباع الهوى. فأما طول الأمر فيبعد عن الآخرة، واتباع الهوى فيبعد عن الحق. ألا وإن الدنيا قد ترحلت مدبرة، وإن الآخرة قد ترحلت مقبلة، ولهما بنون. فكونوا من بناء الآخرة ولا تكونوا من بناء الدنيا، فإن اليوم عمل بلا حساب وغدا حساب بلا عمل. ووفقني الله تعالى وإياكم لما يحب ويرضاه من القول والفعل والنية والهدي والهدى برحمتك يا أرحم الراحمين. وقد قال الله تبارك وتعالى: قل أعوذ برب الفلق من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفاثات في العقد، ومن شر حاسد إذا حسد. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله.
أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات. وقد قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم بأمر الله عمر بن الخطاب، وأصدقهم حياء عثمان بن عفان، وأقضاهم علي بن أبي طالب، والحسن والحسين سيدا شباب أهل الجنة وفاطمة سائر الجنة، وحمد تصد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم شتت شملهم ومزق جمعهم. اللهم اكفنا بحلالك عن حرامك. اللهم اكفنا بحلالك عن حرامك. اللهم اكفنا بحلالك عن حرامك، وأغننا بفضلك اللهم عمن سواك. اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى ألا تجعل بيننا وبين أرزاقنا أحدا سواك يا رب العالمين. يا حي يا قيوم برحمتك نستغيث، ولا تكلنا إلى أنفسنا طرفة عين ولا أقل من ذلك يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي. ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم.